வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலிட்ராஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹேர் ஸ்மூத்தனிங் பற்றி தாங்க. ஹேர் ஸ்மூத்தனிங் பற்றி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். என்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இது வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம பண்ணிக்கலாம், அண்ட் ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணுறதுனால நம்மளோட ஹேருக்கு வந்து எதுனா ரிஸ்க் இருக்கா, ஹேர் ஃபால் ஆகுமா, எப்படி இது வந்து மெயின்டைன் பண்ணுறது, ஆஃப்டர் கேர் என்னெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. உங்களுக்கும் இது மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஹேர் ஸ்மூத்தனிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். நார்மலாக இருக்கிற நம்மளுடைய முடியோட டெக்ஸ்சரை மாற்றக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் வந்து இந்த ஹேர் ஸ்மூத்தனிங். எந்த மாதிரி முடி இருக்கிறவங்க ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட முடி வந்து இயற்கையிலேயே ரொம்ப திக்காக இருக்குது, கொஞ்சம் முடி கொட்டினா கூட பரவாயில்ல, நான் ரிஸ்க் எடுக்கிறேன்ப்பா அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணலாம். இன்னொன்று, உங்களுக்கு முடி வளரக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் வளரக்கூடிய வேகமும் அதிகமாக இருக்குது, நான் முடி கட் பண்ணால் கூட கொஞ்சம் நாளில் வளர்ந்துடும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் நீங்கள் ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணலாம். இந்த காரணங்கள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் செஞ்சு தான் ஆகணுமா அப்படின்னா கட்டாயம் இல்லைங்க. பெரும்பாலானவங்க அடுத்தவங்க பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு அதுக்கான நீட் இருக்கா? உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, உங்களால் வந்து மெயின்டைன் பண்ண முடியல, எங்கேயாவது வந்து நம்ம வெளியிலலாம் ஊர் சுற்றுறப்போவோ இல்லை வந்து வெளியில் போகிறப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப சிக்காகுது, அந்த அளவுக்கு உங்களுக்கு முடி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா மட்டுமே நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை பற்றி யோசிக்கலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து முடியோட டென்சிட்டி கம்மியாக தான் இருக்கும், அவங்களுக்கு வந்து அதிகமாக சிக்கல் ஆகாது, ஆனாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், நம்மளோட முடியை வந்து தின்னாக்கிடும். ஸோ ஆல்ரெடி உங்களோட முடி வந்து தின்னாக இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் ஸ்மூத்தனிங்கும் பண்ணிங்கன்னா உங்களோட நார்மல் முடியை விட இன்னும் தின்னாயிரும். அதுக்கப்புறமா வந்து எலிவால் மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து பின்னல்லாம் போட்டிங்கன்னா. ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லாருமே பண்ணுறாங்களே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஸ்டைலுக்காக பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வளரக்கூடிய வேகமும் கம்மியாக இருக்குது. ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்மூத்தனிங் பண்ணிட்டீங்க, ஹேர் தின்னாக ஆகிடுச்சு, பட் வளர்கிறதுக்கு வந்து 1 வருஷம் ஆகுது, இல்லை லேட் ஆகுது, இப்போ கொஞ்சமாக தான் வளருது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ரொம்ப அடிக்கடியும் வந்து ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணக்கூடாது. இப்போ என்னோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்லியாக இருந்தது, கொஞ்சம் ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணதுக்கப்புறம் இந்த கோரை முடின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து திக்காக இருந்தது. அப்புறம் ஹேர் ஸ்மூத்தனிங் செஞ்சு தான் வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு வந்தது. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு அத்தனை வாட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட அது திரும்ப அது வளரக்கூடிய ஸ்பீடும் ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி அந்த ஹேரோட டெக்ஸ்சரை வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணவும் முடிஞ்சுது அப்படின்றதுனால நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ என்கிட்ட இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்பாங்க, நீ வந்து எவ்வளோ அடிக்கடி பண்ணுறீங்க அப்படின்னு. நான் வந்து இயர்லி ஒன்ஸ் இல்லை வந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். ஸோ 1.5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு 6 இன்ச்சஸ்லேருந்து 7 இன்ச்சஸ் வரைக்கும் உங்களுக்கு நியூ ஹேர் வந்து வளர்ந்துருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஸ்மூத்தனிங் பண்ண ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், நீங்கள் புதுசாக வளர்கிற முடி வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஆப்வியஸாக தெரியுன்றதுனால நீங்கள் அந்த 1.5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த கேட்டகரிக்குள்ளே வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா. இன்னொரு விஷயம், ரொம்ப அடிக்கடி 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் 5 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணுறப்ப ஒரே ஹேரில் திரும்ப அந்த கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணுறப்ப முடி வந்து கண்டிப்பாக ரொம்பவே டேமேஜ் ஆகுங்க. ஏன்னா முடியே அப்படின்றதே வந்து ஒரு நம்மளோட டெட் செல்ஸ் தான் இல்லையா, அது வந்து இன்னுமே வந்து நம்ம இந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா சுத்தமாக உயிர் இல்லாமல் போயிடும். ஸோ ஹேர் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட்ஸ் அதெல்லாம் மஸ்ட்டு. நீங்கள் வந்து அது வீட்லேயேவும் கூட பண்ணிக்கலாம். பட் நீங்கள் நல்ல சரியான பார்லர்ஸில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படி வந்து ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும், நம்மளோட முடி வந்து எப்படி நம்ம நரிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் இவ்வளோ கெமிக்கல் போட்டு நம்மளோட முடியை நம்ம டேமேஜ் ஆக்கினதுக்கு ஓரளவு நம்ம அதை ஈடுகட்டுற மாதிரி நம்மளோட ஹேரோட ஹெல்த்தை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த நல்ல வெர்ஜின் கோகனட் ஆயில்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து நம்மளுடைய ரூட்டில் அப்ளை பண்ணுறது, ப்ராப்பரான சீரம், ப்ராப்பரான மாஸ்க், அது வந்து ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட்டில் வந்து ஸ்மூத்தனிங் பண்ணுறீங்களோ அதே ப்ராடக்ட்டில் இருக்கிற ஹேர் மாஸ்க் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப தான் அதை வந்து அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ண எஃபெக்ட் வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். அந்த ரிசல்ட் வந்து நம்மளால் தக்க வச்சுக்க முடியும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம். நிறைய பேருக்கு எக்ஸஸ் ஹேர் ஃபால் ஆகிற ஒரு பெரிய பிரச்சனை இதில் இருக்குது. அதனால் நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய
ஹேரை சரியான பியூட்டிஷியன் கிட்டேயோ இல்லைனா வந்து டாக்டர்ஸ் கிட்டேயோ உங்களோட முடியோட தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு எதுனா டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வேலை பண்ணுறது வந்து பெட்டர். எடுத்தன் கவத்தன்லாம் பண்ணுறது வந்து இது வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் உங்களோட நேச்சுரலான ஹேரோட ஸ்ட்ரென்த்தையும் வந்து இது ரொம்பவே கம்மி பண்ணுங்க. நான் சொன்னது தின்னாகும் அப்படின்னு சொன்னேன். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஹேரோட ஸ்ட்ரென்த்தையும் வந்து இது ரொம்பவே கம்மி பண்ணும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணலாமா அப்படிங்கிறத நிறைய வாட்டி யோசிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் எடுங்க. அதே மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்டனிங்க்கும் ஹேர் ஸ்மூத்தனிங்க்கும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து டபுள் அயன் கொடுப்பாங்க. நம்மளோட முடிக்கு அயன் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ வீடியோவில் பார்க்குறீங்களே இந்த மாதிரி அதிகமாக ஹீட் கொடுப்பாங்க. அது வந்து ஸ்மூத்தனிங்கில் கம்மியாக இருக்கும். ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த கொடுக்குற டெம்பரேச்சரும் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் டைம்ஸ் எத்தனை வாட்டி கொடுக்குறோம் நம்ம ஸ்ட்ரைட்டனிங் அது அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அட் த சேம் டைம் யூஸ் பண்ணுற கெமிக்கலும் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தனிங்கை விட அது ஹார்ஷாக இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு கீழே இருக்கிற முடி அப்படி குச்சி குச்சியாக ஸ்டிக் மாதிரி வந்துடும். அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, உங்களுடைய ஹேர் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்காது. ஸோ ஸ்ட்ரைட்டனிங் கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஸ்மூத்தனிங்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது. உங்களுடைய ஹேர் வந்து இயல்பாகவே நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது மெயின்டைன் ஆகும். அந்த மாதிரி குச்சி குச்சியாக இல்லாமல் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி ஸ்மூத்தாக ஹேர் வந்து சில்கியாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இது வாஷ் பண்ண ஒவ்வொரு வாஷ்க்கு அப்புறமே சில்கியாக இருக்கிற உங்களோட ஹேரோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் மாறி ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஸோ அது வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் அவாய்ட் பண்ணுறதுக்கும் அந்த சில்கியாக இருக்கிறத வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தான் ஹேர் மாஸ்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது மஸ்ட்டுன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஃபுட் இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்மளுடைய ஹேருக்கு வந்து நார்மலாகவே உங்களுக்கு முடி நல்லா வளரணும் அப்படின்னா நிறைய ப்ரோட்டீன் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒமேகா 3லேயும் வந்து நிறைய முடி வளர்கிறதுக்கான எலிமெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். ஹேர் ஸ்மூத்தனிங்லாம் பண்ணதுக்கப்புறமா இந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்க வேண்டியது அவசியம். நிறைய தண்ணி இளநீ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குடிக்கணும். ஏன்னா அந்த டயட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது மாதிரி நிறைய பேர் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணதுக்கப்புறமே இல்லை ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணதுக்கப்புறம் உடனேயே வந்து ஹேர் கலரிங் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் நிறைய கெமிக்கல் கொடுத்து உங்களுடைய ஹேரோட டெக்ஸ்சரவே மாற்றிருக்கிறீங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னும் கெமிக்கல் அதில் ஆட் பண்ணுறது, இன்னும் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறது அப்படின்றது வந்து அட்வைசபிள் கிடையவே கிடையாது. அது மாதிரி நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் வாஷ் சொல்லுவாங்களே, நம்ம ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணதுக்கப்புறமா எடுக்கிற ஃபர்ஸ்ட் வாஷில் நல்லா ஸ்கேல்பில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டியிருந்தால் கூட அந்த ஃபுல்லாக என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாங்களோ ஃபுல்லாக ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அது வந்து க்ளீன் பண்ணிடுங்க. இந்த ஸ்கேல்ப் வந்து இட் ஹேஸ் டு பி thoroughly கிளென்ஸ்டு. தரோவாக வந்து அதை வந்து க்ளீன் பண்ணணுங்க. அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எக் மாஸ்க் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்கில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அது மாதிரி கேர்ட்லேயும் வந்து நம்மளுடைய ஹேருக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எக் ஒயிட், ஸ்பெஷலி எக் ஒயிட்டு, அது மாதிரி கேர்ட் இதெல்லாமே வந்து உங்களுடைய ஹெல்த்துக்கு ஒத்துக்குதா அப்படின்னு பார்த்துட்டு ஆல்ரெடி நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அது கேர்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் இஃப் யூ ஹேவ் உங்களுக்கு சைனஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தால் நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணலாம். பட் எக் வந்து ஹார்ம்லெஸ் அப்படின்றதுனால நம்மளுடைய ஹேருக்கு இது வந்து நிறைய ப்ரோட்டீன் கொடுக்கும், எஸ்பெஷலி ஆஃப்டர் திஸ் சார்ட் ஆஃப் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டீனேஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பார்லர்லேயே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறப்பவே வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அது வந்து அட்வைசபிள் இல்லைங்க. டீனேஜில் கண்டிப்பாக பண்ணக்கூடாது, எந்த ட்ரீட்மெண்ட்டுமே வந்து பண்ணக்கூடாது, கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸு. ஸோ நீங்களே பண்ணால் கூட, பெரியவங்களே பண்ணுறப்ப கூட, அடல்ட்ஸ்க்கு கூட உங்களுடைய ஹேர் பற்றின, உங்களுடைய ஸ்கேல்ப் எப்படி இருக்குது, உங்களுடைய முடியோட தன்மை எப்படி இருக்குது, இதை பற்றிலாம் வந்து தரோவும் உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து எந்த பார்லருக்கு போனாலும் அவங்க வந்து ஓகேன்னு தான் சொல்ல போகிறாங்க. பட் உங்களுக்கு வந்து உங்கள் முடி வளர வேகம், உங்களுடைய தேவையான ப்ரோட்டீன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, உங்களுடைய முடியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, உண்மையிலே உங்களுக்கு நீட் இருக்கா, எல்லாத்துக்கும் மேலே உங்களோட முடியை வந்து மெயின்டைன் பண்ணவே முடியலை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்
சுச்சுவேஷன் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் எடுக்கலாம். மற்றபடி வந்து ஃபோட்டோஸ்லையோ இல்லை வீடியோஸ்லையோ பார்த்துட்டு அடுத்தவங்க பண்ணுறாங்களேன்னு ஒரு பியர் ப்ரெஷரில் வந்து பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு வாட்டி ஸ்மூத்தனிங் பண்ணதுக்கப்புறமா குறைஞ்சது 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் கேப்க்கு அப்புறமா தான் திரும்ப அதில் வந்து கையே வைக்கணும். 2 இயர்ஸ் எனக்கு கேட்டால். அதுக்கு முன்னாடி அடிக்கடிலாம் செஞ்சு நம்ம இருக்கிற ஹேரை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதுங்க. ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வீட்டில் மெயின்டெனன்ஸ்க்காக ஸ்ட்ரைட்டனிங் பண்ணால் கூட ஹீட் ப்ரொடெக்டர் சீரம்ஸ்னு இருக்குங்க, அதை வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய அந்த ஸ்ட்ரைட்டனிங் மிஷின்லேருந்து வர அதிகப்படியான அந்த ஹீட் நம்மளுடைய முடியை வந்து அஃபெக்ட் பண்ணாது. இல்லைன்னா அது வந்து இன்னும் நம்மளுடைய முடியை வந்து அஃபெக்ட் பண்ணி ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வர வைக்கிறதுக்கு இல்லை ஹேரை வந்து இன்னும் ட்ரை ஆக்கிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பரான ஹீட் ப்ரொடெக்ஷன் சீரம்ஸ் அதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டிலேயே கூட ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை, see you and take care.